ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ நந்திதேவரே, அந்த அபூர்வ மலர்கள் எங்கே? அந்த மலர்களை காணவில்லை. சிவகணங்களை ஏமாற்றி யாரோ அந்த மலர்களை கவர்ந்து சென்றுள்ளார்கள். நந்திதேவரே, தங்களால் இந்த பணியை ஆற்ற இயலுமா என்று நாங்கள் அப்போதே கேட்டோம். இப்போது தாங்கள் என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? முருகா, நீ தென்னாட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யாகத்திற்கு தேவையான அந்த அரிய மலர்களை தென்னாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு ஒரு சக்தி தடையாக உள்ளது. அதை வென்று உன்னால் மட்டுமே அந்த மலர்களை கொண்டு வர முடியும். நான் இப்போதே தென்னாட்டிற்கு சென்று அந்த திவ்ய மலர்களை கொண்டு வருகிறேன். என்ன விந்தை இது? நான் கனவில் கண்ட காட்சிகள் யாவும் என் கண்முன்னே விரிகிறது. வினோதமாக இல்லை? எனக்கும் இந்த மலையில் ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றுகிறது சுவாமி. இங்கு எல்லாமே வினோதமாக இருக்கின்றது சுவாமி. இல்லை, வினோதமாக இல்லை. இயற்கை எழில் கொஞ்சுகின்ற ஆரண்யமும் சத்திய சொரூபமாக உயர்ந்தோங்கி நிற்கும் இந்த குன்றும் எனக்கு மிக மிக பரிச்சயமான இடமாக தோன்றுகிறதே. இன்னும் கூற போனால் இதுதான் என் இருப்பிடம், இங்கு வாழும் மக்கள் என் மக்கள் என்பது போன்ற உணர்வு என் நாடி நரம்புகளில் பூத்து குலுங்குகின்றன. ஏன் இந்த மலை எனக்குள் ஆழி பேரலை போல் உணர்வுகளை எழுப்புகின்றது என்பதை நான் அறியேன். நான் கூறுவதை கேள். எக்காரணத்தை கொண்டு வந்த முருகன் தென்னகத்தில் உள்ள அந்த மலையிலிருந்து முகூர்த்த நேரத்திற்குள்
கைலாயத்திற்கு திரும்பக்கூடாது. கவலைப்படாதே. இந்த பணியை நீ விரைவாக முடிக்க என்னுடைய மாய அஸ்திரத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். இந்த மாய அஸ்திரம் உனது விருப்பத்திற்கு ஏற்ப உருமாறும் சக்தி படைத்தது. ஆம், நீ எதையெல்லாம் காண்கின்றாயோ அதையெல்லாம் நானும் நேரில் காணும் சக்தி வழங்கும் பேழை இது. ஜாதி பத்திரி, சொர்ண புஷ்பம், மனோரஞ்சிதம், இந்த மலர்களை அழிப்பதற்காகவே இந்த மாய சக்திகளை நான் உனக்கு வழங்கினேன். நீ உடனே அந்த தென்மலைக்கு செல். அங்கிருக்கும் காட்டிற்குள் இந்த மலர்கள் ஒன்று கூட மிஞ்சக்கூடாது. அழித்து விடு. மிக நன்றாக புரிந்தது அரசே. யார் இந்த சிறுவன்? என்னைப் போலவே முருகனிடம் இருந்து இந்த திவ்ய மலர்களை அபகரிக்க இவனும் வந்திருக்கிறானோ? சிறுவனே, இந்த திவ்ய மலர்கள் என்னுடையவை. நீ வேறு எங்காவது சென்று தேடு. ஆனால் இந்த மலர்களை முதலில் கண்டவன் நானே. ஆகவே இந்த மலர்கள் எனக்கே உரியவை. இல்லை, இந்த மலர்களுக்கு உரிமை கோர உனக்கு உரிமை இல்லை. அதை கூறும் உரிமை உனக்கில்லை. நான் செவ்வாய். செவ்வாயின் மறுபெயர் என்னவென்று தெரியுமா? மாபலம். எவருடைய பலமும் என் முன்னே பொய்த்து போகும். ஆகவே உன்னை நான் எச்சரிக்கின்றேன். இந்த மலர்களை விடுத்து நீ இங்கிருந்து சென்று விடு. என்ன விந்தை இது? இவன் முருகனுக்கே சவால் விடுகிறானே. அறுவரிலிருந்து ஒருவனாக தோன்றிய நானே கந்தன். என்னை முருகன் என்று அழைப்பார்கள். முருகன் தன் சிரமேற்கொண்ட பணியின் பொருட்டு முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை. செவ்வாய், உன் பலம் நிர்மூலமாகும் முன் இங்கிருந்து சென்று விடு. நான் இந்த மலர்களை கொண்டு செல்ல வேண்டிய துரிதத்தில் இருக்கின்றேன்.
இவன் முருகனுக்கு நிகரான பலம் படைத்தவனாக இருக்கிறானே. என்ன வியப்பு இது! முருகா, இப்போது நீ வரவில்லை என்றால் இந்த யஜ்ஞமும் சப்த ரிஷிகளின் கடும் முயற்சியும் தோல்வியில் முடியும். தம்பி, நீ எங்கே இருக்கிறாய்? விரைந்து வா. இப்போது கதை யுத்தமா? கதை யுத்தத்தில் கை தேர்ந்தவன் நான். நிச்சயமாக உன்னை தோற்கடிப்பேன். இப்போது நீ பின்வாங்கி புறமுதுகிட்டு நீ ஓடப் போவது உறுதி. புறமுதுகிட்டு ஓடப் போவது நீயா இல்லை நானா என்பது இப்போது தெரிந்துவிடும். நீ உண்மையான வீரன் என்றால் உன் பலத்தை என்னிடம் காட்டு. யார் இந்த சிறுவன்? அன்னையே, தென்னாட்டிற்கு சென்ற முருகன் இன்னும் கைலாயம் திரும்பவில்லை. யஜ்ஞமோ உச்சக்கட்டத்தை எட்டிவிட்டது. கற்பக விருட்சம் ஒளியுமிழத் தொடங்கிவிட்டது. அடியில் இருந்து நுனி வரை ஒளி பரவத் தொடங்கிவிட்டால் யஜ்ஞம் பூர்த்தியடையாது. உண்மையில் இவன் பலசாலியாகத்தான் இருக்கின்றான். நிச்சயமாக இவன் சாதாரணமானவன் கிடையாது. இவனிடம் ஏதோ அதீத திவ்ய சக்தி இருக்கிறது. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மாயாஸ்திரமே, அந்த அஜவாகனனை சிறைப்பிடி. யார் என்னை சிறைப்பிடித்தது? இது உண்மையிலேயே நல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது யாராலும் இந்த யுத்தத்தில் தலையிடவோ நிறுத்தவோ முடியாது. இந்த மலர்கள் என்னுடையவை. வீண் கற்பனை வேண்டாம். இந்த அபூர்வ மலர்களை யஜ்ஞத்திற்காக நான் கொண்டு செல்ல வேண்டும். உன்னோடு விவாதம் செய்ய எனக்கு நேரமில்லை. யுத்தம் இன்னும் முடியவில்லை. என்னை வென்று இந்த மலர்களை கொண்டு செல்.
யஜ்ஞம் முடியும் முன் நான் அந்த அபூர்வ மலர்களை கைலாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். त्रिपुरादिवासे அன்னையே, உரிய நேரத்திற்குள் முருகன் யஜ்ஞத்திற்கு வந்து சேரவில்லை. நான் ஏதாவது செய்து யஜ்ஞத்தை காப்பாற்ற வேண்டும். உரிய நேரத்தில் தனக்கு இட்ட பணியை செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவன் கந்தன். என் மைந்தன் யாதொரு தீங்குமின்றி நலமோடு வந்து சேர வேண்டும் என்பதே என் கவலை. கணேசா, பாதியில் கந்தன் அதீத நம்பிக்கையில் செயல்பட்டது உண்மைதான். அவன் இப்போது மென்மேலும் பண்பட்டிருக்கின்றான். விக்னங்களிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை முருகன் நன்கு அறிவான். ஆனால் கணேசா, நீ உன் தமையனுக்கான கடமையை ஆற்ற வேண்டும். உன் மனது எதை சொல்கின்றதோ, உன் உள்ளுணர்வு எதை உரைக்கின்றதோ அதையே விரைந்து செய். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. செவ்வாய், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அன்னையே, இந்த சிறுவன் என் திவ்ய மலர்களை கவர்ந்து செல்ல முயற்சிக்கின்றான். நான் இந்த மலர்களை கொய்யவே இங்கு வந்தேன். இச்சா பூர்த்தி பூஜைக்காக இந்த மலர்கள் எனக்கு தேவைப்படுகின்றன. நான் இந்த மலர்களை கவர்ந்து செல்லவில்லை. இடையில் வந்தவன் இவன்தான். சப்த ரிஷிகள் உலக நலனுக்காக மேற்கொள்ளும் கற்பக விருட்ச யஜ்ஞத்திற்கு இந்த அரிய மலர்கள் தேவைப்படுகின்றன. தனி ஒருவரின் இச்சையை பூர்த்தி செய்யும் பூஜைக்காக அல்ல. மைந்தனே, நீ கூறுவது சரிதான். தனி ஒருவரின் ஆசை மற்றும் விருப்பத்தை விட உலக நலனே சிறந்தது. உனக்கே உரித்தானவை இந்த மலர்கள். என் மைந்தனின் பொருட்டு உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன். அன்னையே, தாங்கள் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. நானே உங்களுக்கு நன்றி பகர வேண்டும். செவ்வாய், நீ அன்னையிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் உள்ளன. அன்னையே, செருக்கு மிகுந்த இவன் பேச்சை கேட்காதீர்கள். செவ்வாய், நீ இச்செயல் புரியக்கூடாது. சிறுவனே, நீ புறப்படு. நான் என் புத்திரனுக்கு எடுத்துரைக்கிறேன். நான் இங்கிருந்து புறப்படும் முன் இந்த சிறுவன் யார்,
முருகனுக்கு இணையான பலத்தை யார் இந்த சிறுவனுக்கு நல்கியது என்பதையும் நான் அறிய வேண்டும். ஆகவே நான் இவர்களை பின்தொடர வேண்டும். அன்னையே விடுங்கள், என்னை விடுங்கள் அன்னையே. அன்னையே, என்னை ஏன் தடுத்தாட்கொள்கின்றீர்கள்? அந்த மலர்கள் என்னுடையவை. அன்னையே, தாங்கள் ஏன் அந்த சிறுவனை கண்டு அன்பொழுக சிரிக்கின்றீர்கள்? அவனை உங்களுக்கு முன்பே தெரியுமா? அவன் மீது தாங்கள் அன்பு காட்டுவது ஏன்? என்னை அவனோடு யுத்தம் புரிய மறுப்பது ஏன்? ஏன் அன்னையே, என்னிடம் கூறுங்கள். ஏனென்றால் அவன் உன் மூத்த சகோதரன் முருகன். செயற்கரிய செயல் புரிய ஒருவர்க்கு இறைவன் அருள் தேவை. அந்த இறைவனின் அருள் பெற ஒருவர்க்கு இளகிய மனம் தேவை.